காஞ்சவொடனே கடுகு போட்டுக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம வெங்காயம் கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம நல்லா வணக்கிக்கலாங்க. நல்லா வணங்கட்டும். வெங்காயம் பாருங்கள் கண்ணாடி மாதிரி வணங்கிருச்சு. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 தக்காளி சேர்த்துக்கலாங்க. இது கூடயே பாருங்கள் கொஞ்சோண்டு கல்லுப்பு சேர்த்திக்கலாங்க. இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வணங்கிடுச்சுங்க. இந்த டைமு மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள், மஞ்சள்தூள், ஜீரகத்தூள், கறி மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. இதை நல்லா வணக்கிக்கலாங்க. நல்லா வணங்கிடுச்சு. அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த டைம் நம்ம கட் பண்ணி பீக்கங்காயை சேர்த்துக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வணக்கி விட்டோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் ஊற்றிக்குங்க. ஏன்னா இது வந்து பெரட்டல் மாதிரி தான் செய்கிறோம். ஏன்னா நம்ம சத்து மாவு கஞ்சிக்கு கடிச்சிக்கிறதுக்காக செய்கிறோங்க. வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம பீக்கங்காய் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இது கூட பெருங்காயத்தூள் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் நம்மளுடைய பீக்கங்காய் துவையல் வந்து ரெடி ஆயிடுச்சு. துவையல் இல்லை, பெரட்டல் ரெடி ஆயிடுச்சு.